புள்ள தானே நீ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்கூல்ல ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களா? சும்மா இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்கூலையும் இழுத்து வச்சுக்கணும் இல்லையா? அதுவும் பண்ணுவோம். ஏன் இந்த மாதிரி பண்றோம்? அப்ப படிச்ச பிள்ளைங்க அப்படின்னா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பண்பு வளரணும், அவங்களுக்கு ஒரு நடத்தை விதி தெரியணும், இதெல்லாம் தானே நமக்கு டார்கெட். ஆனா ஏன் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் அப்படி கிரியேட் ஆகுதுன்னா, எல்லா குழந்தைங்களையும் வர சொல்லுது, குழந்தைங்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்பு இதுலதான் இருக்கு. படிக்கிறோம் அப்படின்னாலே குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா இப்படி எல்லாம் வளரணும், இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றது விதி. அந்த குழந்தை படிக்கிறது என்ன நினைக்கிறீங்க? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, ட்ரிக்னாமெட்ரி, மேக்ஸ் டீச்சர் சிரிக்கிறாங்க, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, இதெல்லாம் படிச்சா பண்பு வளருமா? இதெல்லாம் ஒரு அறிவு, ஒரு தனிப்பட்ட அறிவு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. எது இருக்கு? தமிழ், இங்கிலீஷ்னு ஒரு விஷயம். தமிழ், இங்கிலீஷ்ல உண்மையாவே பண்பை வளர்க்கும் விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை என்ன பண்றோம்னா, லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ல நீ மார்க் எடுத்து ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளிடும். அது எவ்வளவு பெரிய பிழை தெரியுமா? அது இந்த சமுதாயத்தை அறிவாளிகளாக, ஒரு பக்கம் நிறைய பணம் சம்பாதிப்பவர்களாக நம் பிள்ளைகளை உருவாக்கும், ஆனால் பண்புகளை உருவாக்காது.